இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 12ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 44 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது: என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கிறேன். பாஸ்கா காலத்தின் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானே உலகின் ஒளி, நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு தன்னையே ஒளியாக உருவகப்படுத்துகிறார். ஒளி என்பது இருளை அகற்றி அந்த இடத்தை பிரகாசமாய் வைத்திருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளையெல்லாம் அகற்றுவதற்கு இயேசு என்னும் ஒளி தேவைப்படுகிறது. திருமுழுக்கின் பொழுது நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள் என்று நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த திரு ஒளியை பெற்றிருக்கிறோம். நீங்கள் ஒளியின் மக்கள், இருளின் மக்கள் அல்ல என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் ஒளியின் மக்கள். நம் ஆண்டவர் இயேசு உலகின் ஒளியாக இருக்கின்றார். அவரிடமிருந்தே நாம் ஒளியை பெற்றிருக்கிறோம். இன்று கிறிஸ்துவின் ஒளியாக நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இருள் அகற்றுபவர்களாக, சக மனிதர்களுடைய இருளை அகற்றக்கூடியவர்களாக, சக மனிதர்களுக்கு ஒளி கொடுப்பவராய் இருக்க வேண்டும். விளக்கை ஏற்றி எவரும் மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். உங்களுடைய ஒளி மனிதர்கள் முன் ஒளிர்க, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். பல நேரங்களிலே நாம் நம்முடைய விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைக்கிறோம். கடவுள் நமக்கு திறமையை கொடுத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். விளக்கு தண்டின் மீது வைக்க வேண்டும். மக்கள் நம்மிடமிருந்து வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்களால் ஒருவர் ஒரு நன்மையை பெறுகிறார் என்று சொன்னார், உங்களிடமிருந்து ஒரு உதவி அவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னார், ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவின் ஒளியை வாழ்ந்து காட்டுகிறீர்கள். அதே வேளையிலே நம்முடைய தவறான சொற்கள், செயல்கள், சுயநலங்கள், பேராசைகள், இவைகளெல்லாம் சக மனிதர்களை
இருள் சூழ்ந்ததாய் மாற்றுகிறது. சக மனிதர்களுக்கு சுமையாயிருக்கிறது. நாமெல்லாம் ஒளியின் மக்கள். நம்மிடமிருந்து நம் சகோதர சகோதரிகள் ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவதோடு அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு அந்த ஒளியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கிற்கு ஒளியை பகிர்வதனால் எந்த ஒளியின் அளவும் குறைந்து போகப் போவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கொடுங்கள், உங்களுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் நான் எனது என்று சேர்த்து வைக்க நினைக்காதீர்கள். கொடுங்கள், தாராள உள்ளத்தோடு கொடுங்கள். கடவுள் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார். சக மனிதர்களுக்கு நீங்கள் ஒளியாயிருங்கள். சக மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுங்கள். எத்தனையோ பிள்ளைகள் இன்று கல்விக்காக நம்மிடத்திலே உதவி கேட்கலாம். அவருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற முயற்சி செய்யுங்கள். ஒரு தொழிலை தொடங்கி வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு நம்மிடத்திலே ஒரு உதவி கேட்டு வரலாம். அவர்கள் வாழ்க்கையிலே மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுங்கள். ஒளியின் மக்கள், இதோ உலகின் ஒளி என்று சொன்ன இயேசுவின் ஒளியை இப்படியாய் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி ஒரு மெழுகுதிரி தன்னையே கரைத்து கொண்டு ஒளியை கொடுக்கிறதோ அதே போல நாம் நன்மை செய்வோம். அதில் நம்மை கரைத்து கொள்வோம். நமக்கென்ற ஆசைகள் உண்டு, மகிழ்ச்சியான காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக புறம் தள்ளிவிட்டு சக மனிதர்கள் ஒளியை பெற்றுக்கொள்ள, வாழ்க்கையிலே முன்னேற உங்களையே அர்ப்பணியுங்கள். இறைவன் உங்களை அருள் கருவிகளாக பயன்படுத்துவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஒளியாம் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்முடைய வசனத்திற்காய் நன்றி. இந்த புதிய நாளுக்காய் நன்றி. எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்புதமாய் அதிசயமாய் எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி. ஆண்டவரே இயேசுவே, இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் தொடும். இவர்களை நீர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. இன்று இவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பது போல, மன நிறைவோடு இருப்பது போல எந்நாளும் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இயேசுவே, ஆண்டவரே, இதோ உம்முடைய ஒளியை பெற்றுக்கொண்ட, திருமுழுக்கின் வழியாய் ஒளியை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த ஒளிக்கு சான்று பகரச் செய்தருளும். கார் இருளில் நடந்து வந்த மக்களெல்லாம் பேரொளியை கண்டார்கள் என்ற வசனத்திற்கு ஏற்ப உம்முடைய மக்கள் பேரொளியை காணும்படியாய் ஆசீர்வதியும். இயேசுவே, ஆண்டவரே, குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இதோ குடும்பங்களிலே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, சமாதானம் நிலைத்திருக்கட்டும். எங்கள் உழைப்பை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் முடிவுகளை ஆசீர்வதிங்க. எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியுங்க. இயேசுவே, நாங்கள் மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இருக்கும்படியாய் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீரே இந்த பிள்ளைகளினுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்ப்பீராக. இன்றை ஆசீர்வதிப்பீராக. இதோ விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று உமக்கு உகந்தவர்களாய், உமக்கு சான்று பகரும்படியாய் நீர் உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பவரே, இதோ உலக நாடுகளிடையே
அமைதி நிலவும்படியாய் ஆசீர்வதியும். இதோ எங்கள் நாட்டின் தலைவர்கள் உமக்கு உகந்தவர்களாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களை மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளும். நீரே எந்நாளும் எங்கள் மத்தியில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.